ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா பன்னீர் கிரேவி தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு இதுக்கு என்ன பண்ணணும்னா, ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேனில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கிறணும். இது எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் 2 பெரிய வெங்காயம் நான் ஆட் பண்ணிக்கிறேன். இதை கொஞ்சம் கொஞ்சமாக ஆயிலில் இதை ஆட் பண்ணிக்கிறணும். எல்லா வெங்காயத்தையும் ஆட் பண்ணிக்கிறணும். ஆட் பண்ணி இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். ஒரு 2 டைம்ஸ் இதை நல்லா ஃப்ரை பண்ணிக்கிறணும். இது நல்லா கோல்டன் கலர் வர்ற வரைக்கும் இந்த ஆனியனை நல்லா ஃப்ரை பண்ணிக்கிறணும். அது கூட ஒரு 4 டொமேட்டோ சேர்த்துக்கிறேன். 4 தக்காளி நான் சேர்த்துக்கிறேன். இது தக்காளியும் ஆனியனும் நல்லா வதங்குறதுக்கு தேவையான அளவு சால்ட்டு சேர்த்து இதை நல்லா ஒரு டைம் மிக்ஸ் பண்ணி விடணும். இது கூட நான் ஒரு 10 பூண்டு சேர்த்துக்கிறேன். இது கூட தேவையான அளவு இஞ்சி சேர்த்துக்கிறேன். இஞ்சி சேர்த்து ஒரு டைம் மிக்ஸ் பண்ணிக்கிறேன்னா அதோட நான் 2 க்ரீன் சில்லி சேர்த்துக்கிறேன். அதோட 8 முந்திரி பருப்பு சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணி ஆயிலில் நல்லா வதக்கணும். இந்த பதம் வர வரைக்கும் இதை நல்லா ஆற விட்டுட்டு இதை ஒரு மிக்ஸி ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி இதை நல்லா ஒரு கிரைண்ட் பேஸ்ட்டாக ரெடி பண்ணி வச்சுக்கிறணும். மறுபடியும் இதே ஒரு பேனில் ஸ்டவ் ஆன் பண்ணி தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கிறணும். இது கூட ஒரு ஆனியனை சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். இதுவும் நல்லா ஒரு கோல்டன் கலர் வர வரைக்கும் 2 மினிட்ஸ் மிக்ஸ் பண்ணி விடணும். பண்ணிவிட்டு நான் இது மாதிரி ஒரு பன்னீர் பாக்கெட் எடுத்துக்கிறேன். இதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி இந்த பன்னீரையும் இந்த வெங்காயம் கூட ஆட் பண்ணிக்கிறேன். இதுவும் ஒரு 2 மினிட்ஸ் ஃப்ரை ஆகணும். இது நல்லா ஃப்ரை ஆகிறதுக்கு தேவையான அளவு சால்ட்டு சேர்த்துக்கிறேன். சால்ட்டு சேர்த்து வதக்குனா தான் இது டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். 2 மினிட்ஸ் இது வதக்கிட்டு அது கூட ரெடியாக இருக்கிற பேஸ்ட்டையும் ஆட் பண்ணிக்கிறேன். பேஸ்ட்டை ஆட் பண்ணிக்கிட்டு இதுக்கு நமக்கு கிரேவி எந்த கன்சிஸ்டன்சியில் வேணும்னு சொல்லி நம்ம வாட்டரை மிக்ஸ் பண்ணிக்கிறணும். வாட்டர் மிக்ஸ் பண்ணிவிட்டு இது ஒரு திக்கான கன்சிஸ்டன்சியில் பன்னீர் கிரேவி இருந்தால் தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். நான் எனக்கு எவ்வளோ கன்சிஸ்டன்சி வேணுமோ அந்தளவுக்கு தண்ணீர் ஊற்றி வச்சுக்கிறேன். அப்புறம் இது கூட பார்த்திங்கன்னா தேவையான அளவு மசாலா பொருட்களெல்லாம் இனிமேல் நம்ம சேர்க்கணும். ஃபஸ்ட்டு மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன் கொஞ்சம். அதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் ரெட் சில்லி பவுட்ரு மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கிறேன். இதையெல்லாம் நல்லா ஒரு டைம் மிக்ஸ் பண்ணி விடணும். மிக்ஸ் பண்ணி ஒரு டைம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு லிட்டு க்ளோஸ் பண்ணி ஒரு 2 மினிட்ஸ் பாயில் பண்ணணும். இது நல்லா பாயில் ஆனதுக்கப்புறம் நான் இன்னும் கொஞ்சம் காரத்துக்கு ரெட் சில்லி பவுடர் கஸ்தூரி மெந்தி எல்லாம் சேர்த்து இது 2 மினிட்ஸ் பாயில் ஆனால் சூப்பரான உங்களுக்கு பன்னீர் கிரேவி ரெடி ஆயிரும். இது சப்பாத்தி பூரி இதெல்லாம் நல்ல சூப்பர் காம்பினேஷன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.